ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கப் எடுக்கல, இதில் 4 கப்பு ரவை எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இருக்கும் ரவை. இதில் வந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து அதே 1/4 கப்பு வெந்நீர். வெந்நீர் வச்சு ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போட்டுக்கணும். கறி மசாலா எல்லாம் வறுத்து திரிச்சது ஒரு பிஞ்ச் அளவு தான் போடணும், அதுவும் போட்டுக்கலாம். சீரகப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், சிறிதளவு காயப்பொடி. இதை இப்போ நம்ம கைனாலே பிசைஞ்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் அதே அளவுக்கு 1 கப் வந்து கோதுமை மாவு கலந்துக்குவேன். அதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். வந்து அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம பிசைஞ்சிடணும். மசாலா பொடி பண்ண போகிறேன். சும்மா இதில் ஆன் பண்ணாத. ஒரு 2 உருளைக்கிழங்கு 2 துண்டு சும்மா வச்சு அடிச்சு எடுக்காத, அப்படி ஆன் பண்ணுதா. இப்போ 2 பீஸ் உருளைக்கிழங்கு இருக்குது. இது பசையாக கட்டி இல்லாமல் உதுத்துக்கிடுவேன். உதுத்து இதோடு போட்டு பிசைஞ்சிடும். சூடாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவேன். இதை அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி மாவு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு எடுத்துருக்கல, இதை லேசாக மாவில் தேய்ச்சிக்கலாம். உங்கள் விருப்பம் இருந்தால் மைதாவில் போடலாம், கோதுமையில் போட்டால் நல்லாயிருக்கும். கோதுமையில் போட்டால் ரொம்ப இழுக்க முடியாது, ஒரு நிதானமாக தான் இழுக்க முடியும். இந்த இருக்குல்ல, இந்த அளவு தின்னாக இருந்தால் போதும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிடணும். எல்லாத்தையுமே இப்படி போட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனா ஒரு லிமிட்டாக தான் நம்ம இழுக்க முடியும். மைதானா ரொம்ப இழுக்கலாம். ஆனால் சிலருக்கு பிடிக்காது. கோதுமை தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் போட்டது போடாதனால நீங்கள் தடுக்கலாம். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை வச்சுக்கலாம். ஆனால் மாவு தான் ரொம்ப நல்லது. ஆனால் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, சூடாகிட்டுருக்கு. போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு ஒவ்வொரு பொரியாக வந்து இறக்கிடலாம்.
மசாலா பூரி சில பிள்ளைங்க கூட்டு வச்சு சாப்பிடலன்னா கிழங்கு வச்சு சாப்பிடலன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க, அதையும் சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க, பூரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 செகண்ட், அதில் ஒரு 2 செகண்ட் மாற்றி போட்டாலே போதும். எனக்கு கோதுமை மாவு வந்து நம்ம வெந்நீர் வச்சு பிசைஞ்சிருக்கோம், அதனால் அது நல்லாயிருக்கும். இந்த பொஸ் பொஸ்ன்னு இருக்கு பாருங்க, வந்துட்டு எடுத்துடலாம். அடுத்து போடுங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள், பொஸ்ன்னு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நல்ல பொஸ்ன்னு வரும். மொறு மொறுப்பு தண்ணி அப்படியே இருக்கும். எடுத்துடலாம். பூரியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு போட்டுருங்க. ஒவ்வொரு பூரியாக போடுங்க, 2 3 சேர்த்து போடக்கூடாது. நான் சொல்கிற அளவு பிராரமே நீங்கள் வைங்க, பூரி நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாப்பிடலாம். நான் கிழங்கு வச்சுருக்கேன், சென்னா குருமா. இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ